இன்னும் எத்தனை கொடுமைகளைத்தான் பேசிக்கொண்டே இருப்பதென்று தெரியவில்லை. பெண் குழந்தைகள், சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. சென்னை வில்லிவாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் 11 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த பெரியப்பா மகன், பக்கத்து வீட்டு சிறுவன், தையல் கடைக்காரர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஐந்தாம் வகுப்பு முடித்து 6ஆம் வகுப்புக்கு செல்ல தயாராகிக் கொண்டிருக்கும் 11 வயது சிறுமி இன்னும் தான் ஒரு பெண் என்று கூட உணர்ந்திருக்க மாட்டாள். உலகமறியா அந்த சிறுமி கொடூரமான பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார். சென்னையை சேர்ந்த அந்த சிறுமி தனது பாட்டி வீட்டுக்கு சென்று தனக்கு கடுமையான வயிற்று வலியும் பிறப்புறுப்பில் வலியும் இருப்பதாக கூறியிருக்கிறார். தன்னிடம் பெரியப்பா மகன் தவறாக நடந்து கொள்வதாக சிறுமி கூறியதால் ஐயமுற்ற பாட்டியும் சித்தியும் மருத்துவரை அணுகிய போது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து சிறுமியின் பாட்டி மற்றும் சித்தி வில்லிவாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் சிறுமியிடம் விசாரணை மேற்கொண்டதில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெரியப்பா மகனான 16 வயது சிறுவன் தின்பண்டங்களை வாங்கி தந்து சிறுமியை கடந்த சில மாதங்களாக பாலியல் வன்கொடுமை செய்ததும், எதிர் வீட்டில் இருக்கும் மற்றொரு 16 வயது சிறுவனும் பெரியப்பா மகனின் நண்பர்கள் சிலரும் சிறுமிக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. அதே பகுதியில் தையல் கடை நடத்தி வருபவரும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சிறுமி பலமுறை தனது பெற்றோரிடம் தெரிவித்தும் மது போதைக்கு அடிமையான அவர்கள் சிறுமியின் பேச்சை கண்டு கொள்ளவில்லை என்று விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மீண்டும் பெரியப்பா மகன் தவறாக நடந்ததால் வலி தாங்க முடியாமல் தனது பாட்டி வீட்டுக்கு சென்று கூறியதாக சிறுமி கூறியிருக்கிறார். புகாரை அடுத்து பெரியப்பா மகன், பக்கத்து வீட்டு சிறுவன், டெய்லர் குமார் ஆகியோர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளான சிறுமி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த விசாரணை இன்னும் எத்தனை பேரை வெளிப்படுத்துமோ தெரியவில்லை. பெண் குழந்தைகளுக்கு குட் டச், பேட் டச் என்று சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறோம். பெண் குழந்தைகளை பேட் டச் செய்யக்கூடாது என்று சிறுவர்களுக்கும் ஆண்களுக்கும் யார் உணர்த்துவது? சிறுமிகள், பெண்கள் என்றால் வெறும் போகமாக பார்க்கும் எண்ணம் எப்போதுதான் மாறும் என்று தெரியவில்லை. பெண்கள் சுய கௌரவமும் சுயமரியாதையும் கொண்ட சக உயிர் என்பதை ஆண்கள் உணர்ந்தால் மட்டுமே பெண்களுக்கு பாதுகாப்பான சமூகம் மலரும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன்.